Hello friends, welcome to Saturday சமையல். இன்னைக்கு நம்ம egg cutlet செய்ய போறோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம முட்டை எடுத்து இந்த மாதிரி துருவிக்கலாங்க. முட்டை எல்லாம் துருவியாச்சுங்க. நம்ம பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தூவிக்கலாங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாங்க. வெங்காயம் எவ்வளோ பொடியை கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியை கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கலந்தாச்சுங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. இதையும் கலந்துக்கலாங்க. லேசாக கலந்துக்கோங்க, ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலக்காதீங்க. ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இந்த அளவுக்கு எடுத்து உருட்டிக்கோங்க. நம்ம கையில் தட்டிக்கலாம். எல்லாம் திருப்பி போட்டாச்சுங்க. வெந்துட்டுருக்கு. ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துடலாம். சுவையான எக் கட்லட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.